அச்சு ஒரு காலேஜ் பையன்கிட்ட உங்களுக்காக தான் இந்த காலேஜ்ல வந்து ஜாயின் பண்ணேன் அப்படின்னு சொல்லுங்க. அவங்க ரியாக்ஷன் பார்க்கலாம். அப்படினா கேட்க போறீங்க? ரியாக்ஷன்ஸ் பார்க்க போறீங்களா? என்ன நினைப்பாங்கன்னு தெரியலையே. பயப்பறியா குமார்? நான் இந்த மாதிரி போய் யார்ட்டையுமே சொன்னதே இல்லை. நான் ஃபர்ஸ்ட் டைமா இப்படி போய் சொல்ல போறேன். யார் அந்த பையன்? வாங்க போகலாம். வீடியோ லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி சூப்பரான டேர்லாம் எனக்கு கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. வாங்க போகலாம். ஹாய் கைஸ், இப்போ நம்ம ஒரு காலேஜுக்கு வந்திருக்கோம். ஏன்னா ஆப்போசிட் சைடில் கேன்டீன் இருக்குது. அந்த இடத்துக்கு வெளியிலே ஒரு 3 பசங்க உட்காந்துருக்காங்க. இதில் ஒரு பையன்கிட்ட தான் போய் அச்சு சொல்ல போகிறேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்காக தான் நான் ஆக்சுவலாக இந்த காலேஜே ஜாயின் பண்ணாத மாதிரிலாம் ஸ்ட்ரிக்டாக போயிட்டு நான் வந்து வேலையை ஹாய். ஆக்சுவலாக நான் உங்களை ஏற்கனவே பார்த்துருக்கேன் இந்த காலேஜில். நிறைய இடத்துல பார்த்துருக்கேன். நான் உங்களுக்காக தான் இந்த காலேஜ் வந்து ஜாயின் பண்ணேன். ஆக்சுவலாக சிரிக்காதீங்க, சீரியஸாக நான் இவங்களுக்காக தான் ஜாயின் பண்ணேன். நீங்க பார்க்கும்போது நான் வெக்கப்பட்டுருவேன், அதனால போயிடுவேன். என்ன இது? வெக்கமா இருக்கா? இல்ல வெக்கப்படாதீங்க, நான் உங்ககிட்ட பேசதான் வந்தேன். உங்ககிட்ட இன்னைக்கு பேசிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் தைரியத்தை வர வச்சுட்டு இவ்வளவு தூரம் வந்தேன். சொல்லி பாய். அவர்கிட்ட போயிட்டு நீங்க சொன்ன மாதிரியே சொல்லிட்டேங்க. அவர் வந்து ஆக்சுவலா நம்பிட்டாருன்னு நினைக்கிறேன். எனக்கு எக்ஸாக்டா தெரியல என்னன்னு. திருப்பி அவர்கிட்ட போய் உண்மைகளை சொல்லிடப்போம். இந்த காலேஜா நீங்க? ஃபர்ஸ்ட் இயர். எந்த குரூப்? விஸ்காம். ஏடா விஸ்காம் தான் படிக்கிறேன். அப்ப என்ன வயசு இருக்கோ அதான். என்னென்ன சொல்றோம் பாருங்க. என்ன பாத்துக்கோங்க. லைக் இந்த காலேஜ் ஏதாவது நான் பாத்துக்கிறேன். உங்க பேரு? இந்த காலேஜ்ல வந்துட்டு ஏதோ ஒரு பையன்கிட்ட போய் சொல்லலாம். என்ன பையன் வேணா சொல்லிருக்கலாம். பார்க்கும்போது நீங்க ரொம்ப அழகா இருந்தீங்களா, அதுவும் பிளாக் கலர் ட்ரெஸ் எல்லாம் போட்டு. அதனால நான் வந்து ஸ்ட்ரைட்டா தப்பாத்துக்காதீங்க. நான் இந்த காலேஜ்ல படிக்கல, சும்மா சொன்னேன். ஃபைனல் இயர் படிக்கிறீங்க? அதான் தான் ஃபர்ஸ்ட் இயர்னு சொன்னேன். ஹாய், நல்லா இருக்கீங்களா? எந்த டிபார்ட்மெண்ட்? நான் இங்க தான் ஃபர்ஸ்ட் இயர் விஸ்காம் சேர்ந்திருக்கேன். இப்பதான் ஜாயின் பண்ணேன். ஆமா, ஜூனியர் நான் இங்க தான் படிக்கிறேன். ஆக்சுவலா ஒரு பையனை பார்த்துட்டு உங்களுக்காக தான் இங்க வந்து ஜாயின் பண்ணிருக்கேன் அப்படி சொல்லணும். நான் சொல்றேன், அந்த பையனை பார்த்து பண்றீங்களா? ஓகே, நல்லா இருக்கே. பிரவுன் ஷர்ட் போட்டு உட்கார்ந்திருக்காங்க. ஐடி கார்டு போட்டு ஒருத்தவங்க, ஐடி கார்டு போடாம ஒருத்தவங்க. ஐடி கார்டு போடாம ஒருத்தர் இருக்காரு. ஆமா விஸ்காம். ஸ்கூல்ல படிச்சிட்டு இருந்தீங்க? ஆமா. இவன் எல்லாரும் ஒரே மாதிரி இருக்காங்க. இந்த பையன் அந்த ப்ளூ கலர் ட்ரெஸ் தானே ஜுபேர்? ஆமா. இப்போ போறேன். வா மச்சான், வா மச்சான். ஏய் அக்கா, இப்போ போறாதீங்க, இப்போ வாங்க. நான் கண்டுபிடிச்சேன். கேஷுவலா பே போறேன், பேர மறந்துறேன். அலாட் ஆயிக்கடா. அவர்கிட்ட ஒரு மேட்ரு சொல்லலான்னு வந்தாங்க. அவர் போயிட்டாரு. பயங்கரமான ஆளா இருக்கேடா. இல்ல பூபாலன்ட்ட பேசலான்னு தான் வந்தேன். ஆக்சுவலா என்னது எனக்கு ஒண்ணுமே புரியல. அதான் பேசலாம் வந்தேன். அவனை மாட்டாடா என் பம்பர கட்ட மண்டையா. இந்த காலேஜ்ல வந்து ஜாயின் பண்ணதுக்கு காரணமே நீங்க தான். உங்களை பார்த்ததுக்கு அப்புறமா தான். அலாம் பார்த்தாச்சு சார். நான் போய் நான் சொல்ல மாட்டேன். நம்பவே இல்லை, கண்டுபிடிச்சிட்டாங்க. ஒரு பையன் வந்து சொன்னா கேன்டீனுக்குள்ள வந்து போயிட்டு சாப்பிட்டுட்டு காசு கொடுக்காம வரணுமா அப்படின்னு ஒரு டேரு. நல்லா பேசுவாங்க. சிங்கம் களை இறங்கிருச்சு. எங்க பிளாக் ஷர்ட் பின்னாடி என் ஃப்ரெண்ட் போய் கூப்பிடுறானா? பெஞ்சமின். கோடு கட்ட கட்ட மாட்டேன். அவன் பக்கத்துல தோல்ல கை போட்டு தெரியுமா? அந்த பையன் பெஞ்சமின் பேரு. யாரு பெஞ்சமின்னே தெரியலையே. ஓகே. அவன் தான் பெஞ்சமின். அந்த லைன் போட்ட வயலட் கலர் ஷர்ட், அது பக்கத்துல இருக்கான் தெரியுமா? அவன் தான் பெஞ்சமின் தானே நீங்க? ஒரு நிமிஷம். இல்ல எனக்கு தெரியும். தெரியுமா? இன்ஸ்டால பார்த்து ஃபாலோ பண்ணுங்க. இவன் தான் பெஞ்சமின். நான் நல்லா பண்றனோ இல்லையோ, ஆனா நீ நல்லா பண்ற. இல்ல எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலா இந்த காலேஜ்ல தான் ஒரு பார்வையால என்ன செஞ்சுட்டாலே. இன்னசென்ட் ஹார்ட் இவன் ஐடி தான். இவனை பார்த்தேன்னு வந்தீங்க. அதெல்லாம் பார்க்கல. நான் வந்து உங்களை பார்த்திருக்கேன். நான் இந்த காலேஜ் ஜாயின் பண்ணிட்டு உங்களை என்ன பார்த்திருக்கீங்க? ஆமா, உங்களை இந்த காலேஜ்க்கு உங்களுக்காக தான் வந்தேன். செக்கில ஆட்ன சுத்தமான உருட்டு. எனக்காக? என்னடா சாபாஸ்? நான் எதுவும் தெரியாது. அவங்க என்ன கேட்டாங்க பெஞ்சமின். சீரியஸா நான் எப்படி சொல்றதே தெரியல. ஒரு மாசமா யோசிச்சுட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் இன்னைக்கு எப்படியா சொல்லிடணும் உங்ககிட்ட. நீங்க ரொம்ப நேரமா நின்னுட்டே இருந்தேன். இப்பதான் நீங்க இறங்கி வந்தீங்க. சீரியஸா பண்ணலாம் இல்ல, நிஜமா. எல்லாம் டெக்னாலஜி. இல்ல போட மாட்டேன். இது பர்சனலா நீங்களும் யாரும் ஷேர் பண்ணாதீங்க. நான் ஃபர்ஸ்ட் ஷேர் பண்ணிடுறேன். சும்மா சொன்னேன். இவர்தான். டாடா.
பால் பச்சை சட்டை அந்த குரூப் நிக்குதுல்ல, என் தலைவன் சிங்கம் வந்துட்டாடா. நீ ஒருத்தன் பயந்து ஓடுனானே. பாக்க கைஸ் யாரமா இருக்காங்கன்னு தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. ஐயோ பேர மறந்து. நீங்க பாக்க பேசிட்டே இருப்பார்லப்பா ஆர்ஜே பாலாஜி அண்ணா மாதிரியே இருக்கீங்க. யார் நானா? ஆமா. சரி அதை விடுங்க. அந்த அங்க ஒரு பையன் இருக்கான் பாருங்க, அந்த அந்த குரூப்ல அதை பாக்குறான் இல்லையா? ஆமா ஓடிட்டாங்க எல்லாம் ஓடிட்டாங்க. இங்கதான் பால் பச்சை சட்டை போட்டாங்க நிக்கிறான் பாருங்க. நான் இல்ல புரியுது. நானும் சும்மா தான் பண்றேன். அட பாவி. பால் பச்சை கலர்ல பின்னாடி நிப்பான் சட்டை. ஆமா அவர்கிட்ட போய் சொல்லு. அவர் பேர் வந்து குணசேகரன் தான் ஒரு பேரு. ஓகேங்களா? இவங்க கிட்ட பேச ஆக்சுவலா வந்தேன். குணசேகரன் இவருதான். குணாதான் அதான். இல்ல என்ன சொன்னேன்? இவங்க கூட கொஞ்சம் தனியா பேசணும். கொஞ்சம் வரீங்களா? அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. நீங்க வாங்க ஃபர்ஸ்ட் நம்ம தனியா பேசுவோம். இல்ல கிடையாது. நான் ஆக்சுவலா உங்களை ரொம்ப நாளா பார்த்து பேச நினைச்சிட்டே இருப்பேன். எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். நான் உங்களை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது அதனால இந்த காலேஜே வந்து ஜாயின் பண்ணேன். இதெல்லாம் எப்படி சொல்றதுனே தெரியாம இருந்தேன் இவ்வளவு நாளா. இன்னைக்கு தான் எப்படியாவது இந்த சைடு வந்துடலாம் அப்படின்னு நினைச்சு நான் வந்துருங்க. எங்க வரணும்? இங்க நான் படிக்கிறேன். நான் உங்களை பார்த்த உடனே தேங்க்யூ. நான் உங்களை பார்த்த உடனே இங்க வந்து ஜாயின் ஃபர்ஸ்ட் டைம் வந்து அங்க நின்றுட்டு இருந்தேன்னா அப்பதான் நீங்க இங்க இருந்து என்ட்ரானீங்க. அப்பதான் நான் உங்களை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தேன். என் பேர் அச்சு. நீங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாம் இருக்கும்போது எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் பார்த்துட்டே இருப்பேன். அப்பதான் இந்த காலேஜ்லயே வந்து ஜாயின் பண்ணிடலாம்னு நினைச்சு இங்கே அட்மிஷன் போட்டேன். விஸ்காம் ஃபர்ஸ்ட் இயர். கிளம்புறோம். நான் ஒரே நிமிஷம். எங்க அவரு உங்களை கூப்பிடுறாரு. இல்ல நான் வந்து எல்லாமே சொல்லிட்டேன். இவர் நம்பர் கேட்கும்போது உங்க பேரை மாட்டி விட்டேன். இவர் நம்பர் வாங்கிக்கோங்க. வாங்கிக்கோங்க. டெம்பர் கிளாஸ் மொபைல் கேஸ் ஏதாவது நான் சொல்றேன். உங்க பேரு ஷாபாசுதீன். ஆர்ஜே பாலாஜி. ஆர்ஜே பாலாஜி எந்த டிபார்ட்மெண்ட்? பிகாம் அண்ட் அக்கவுண்டிங் ஃபைனான்ஸ். நான் கிளம்புறேன். போயிட்டு வரேன். நாங்க எல்லாரும் உங்க ஃபாலோவர்ஸ் தான். Thank you so much. எந்த டிபார்ட்மெண்ட்? பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ். நான் ரொம்ப குட்டியா இருக்கல. நீங்க சொன்ன மாதிரி நான் வந்து இந்த காலேஜுக்கு வந்துட்டு ஒரு பையனை பார்த்து உங்களுக்காக தான் நான் இந்த காலேஜுக்கே வந்து ஜாயின் பண்ணேன். எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்பலாம் வந்து நான் வந்து எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்லாம் போட்டு 2-3 பேர்ட்ட சொன்னேன்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஒருத்தவங்க வந்து நான் பிராண்டமா பிக் பண்ணி போய் சொல்லிட்டேன். அண்ட் அதுவும் இல்லாம இன்னும் 2 பேர்ட்ட வந்து நான் போய் அதே சொன்னேன். அது வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. நீங்க வந்து நான் ரொம்ப ஹாப்பி கைஸ். என்னால் வந்து சில பேரை பார்க்க முடியுது. இன்னும் காலேஜ் வீட்டில் ஆக்சுவலாக இன்னும் இன்டர்வியூ கூட இல்லைன்னு நினைக்கிறேன். அப்போ நம்ம வந்து நிறைய பேரை பார்க்க முடியுது. நான் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். கேண்டீனில் போய் சாப்பிட்டு காசு கொடுக்காம வர சொன்னாங்க. பட் அவர் வந்து கிளாஸுக்கு போயிட்டாரு சொல்லிட்டு. நீங்கள் ஸ்கூல் தானே படிக்கிறீங்க? ஹாய் கைஸ். நம்ம வந்து இப்போ காலேஜ்லேருந்து வெளியே போயிட்டு இருக்கோம். நான் வந்து வீடியோ செம்மையாக என்ஜாய் பண்ணேன். சீரியஸாக ஃபன்னாக இருந்தது. லாஸ்ட்டாக வந்து என்னால் அந்த சின்ன விஷயம் மட்டும் பண்ண முடியாமல் போயிடுச்சு. இது ஆக்சுவலாக இந்த காலேஜுக்குள்ளே வரும்போதே எனக்கு ஒரு சரியான வைப்பு. ஃபர்ஸ்ட் டைம் கார்ல வராங்க. ஃபர்ஸ்ட் டைமாக நான் இந்த காலேஜுக்கு காரில் வரேன். ரொம்ப ஜாலியாக ஃபன்னாக இருந்தது கைஸ். இந்த காலேஜுக்கு நான் வந்தது நான் ரொம்ப நிறைய என்ஜாய் பண்ணேன். நான் நிறைய பேரை மீட் பண்ண முடியல. பிகாஸ் அப்போ வந்து இன்டர்வியூ இல்லை வந்து நிறைய பேர் வரல. அண்ட் உள்ளே போகும்போதே வார்மாக வெல்கம் பண்ணாங்க. என்னன்னா உள்ளே போகும்போது திட்டுவாங்க. நாங்க பாட்டு கேட்டதுனால எங்களுக்கு தெரியல. நான் பார்க்கும்போது வாட்ச்மேன் நான் ஓகே தான் சொன்னாரு. நம்மளுக்கு ஸ்ட்ரைட்டா வந்து ஒரு இடத்துல நிறுத்திட்டு அந்த அக்கா பாவம் அவ்வளோ நடந்து வந்துட்டு ஒரு ஆன்டி என்னம்மா என்னாச்சு எங்க போறீங்க? இல்லைன்ட்டு இந்த மாதிரி அட்மிஷன் போடுறதுக்காக வேணும். அட்மிஷன் போட வந்தீங்களா? கூட போயிட்டே இருக்கீங்க. என்ட்ரி போடாம அப்படியே அட்மிஷன் போட போயிட்டீங்களா? சாரி எனக்கு தெரியவே தெரியாது அப்படின்னு சொல்லலாம். சரி ஒன்றும் இல்லை வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூடயே கூட்டு போயிட்டு அட்மிஷன் எல்லாம் போட்டு சாரிக்கா ஒரு வேளை இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நான் வேறும்ட்டே பண்ணவே இல்லை மனுஷன். ஆனால் இந்த காலில் வந்து நாங்கள் நிறைய என்ஜாய் பண்ணுவாங்க. நிறைய பேர் மீட் பண்ணும்போது நல்லா இருந்தது. மெயினாக அந்த ஆர்ஜே பாலாஜி அவங்க செம்ம பண்ணு. அவங்க செம்ம வைபாக இருந்தாங்க. காலேஜ் கியூட் தான். ஆனால் எனக்கு ஒரு சின்ன வருத்தம் என்னன்னா நிறைய பேரை மீட் பண்ணவே முடியல. ஏன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அப்போ வந்து இன்டர்வியூ கிடையாது, லஞ்சோ கிடையாது. ஸோ நிறைய பேர் அந்த டைமில் நல்லா மீட் பண்ண முடியல. இன்னொரு கண்டிப்பாக நான் இங்கே வரணும்னு ஆசைப்பட்டேன். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம போய் ஒருத்தர் பேசணும்ல, அவரும் ரொம்ப ஸ்வீட், ரொம்ப க்யூட்டாக. அவர் வந்து நம்பினார்னு நினைக்கிறேன். எனக்கு அவர் ரொம்ப பிடிச்சது. ரொம்ப அழகாகவும் இருந்தார். பிளாக் கலர் சட்டை பட்டர்ஃப்ளை நல்லா இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி நானும் எந்த காலேஜ்லையும் போயிட்டு இந்த மாதிரி பண்ணதே இல்லை கைஸ். காக்கா ஏன்டா அவனை குத்துற? என்ன பண்ணுடா அவனை? ஏதாவது பண்ணி அவனாடி பட்டு வச்சுட்டு ஓடுது காக்கா. காக்கா பைடா ஆரம்பிச்சான். வீடியோ போடுறேன் நான் காக்கா பார்த்துட்டு இருக்கேன். சரியான ஷாட்டு. என்கிட்ட தம்பி ஜாலியா சரியான ஷாட்டு. என்ன மட்டும் தான் அடிக்கிறான். ஏதோ பண்ணியிருக்கான். ஏதாவது பண்ணியிருப்பாங்க.
செஞ்சிருவேன் காக்காக்கெல்லாம் பயப்படுறேன் குத்து வாங்கினவங்களுக்கு தெரியும் இருடா வந்தா தெரியாது பாரு சத்தியமா இங்க வந்து உட்காந்துச்சு இப்போ எங்க அம்மா மேல சத்தியமா அவங்க உட்காந்து லைக் பண்ணுங்க சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதே மாதிரி சூப்பர் அண்ட் லாஸ்ட் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இதே மாதிரி சூப்பர் நாளைக்கு உங்களை மீட் பண்ணா டாடா பை